Time 12:41 AM. Day 117. நான் சொன்னேன்ல கொஞ்சம் அப்செட் ஆனேன்னு. காலையிலே பிரதீக்ஷா தான் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. ரொம்ப நமக்கு ஹார்ட் டு ஹார்ட் புரிஞ்சுக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நானும் அவங்களும் அவ்வளோ பேசினது கூட கிடையாது. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு ஷோல்டர் இருந்தால் கொஞ்சம் லீன் ஆன் பண்ணணும், கொஞ்சம் சாயணும், உண்மையிலே அது இருந்துச்சு. அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக லைஃப்பில் வந்துட்டு மறக்கவே மாட்டேன். நான் எனக்கு என்ன பண்ணால் எனக்கு ஹீல் ஆகுமோ அதை அவங்களால ஃபுல்லாக பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் அவங்க என் கூட நின்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நைட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நான் ஓகேவா எல்லாம் ஆமே ஆல்ரைட் அப்படி ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டது, அது ஜெனுவினாக மறக்கவே மாட்டேன். கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணோம், அப்புறம் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் தூங்கினேன். இடையில நிறைய தடவை எந்திரிச்சேன், டைம் பார்த்தேன், அக்கா கால் பண்ணாங்க. அப்புறம் அந்த தூக்கத்துலேயே போனேன், அக்கா கூப்பிட்டுட்டு வந்தேன். அக்கா வந்ததும் ஆரம்பித்தேன். நல்லாவே உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். அக்காவும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அக்கா ரொம்ப அட்வைஸ் பண்ணான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நிறைய லெட்டர்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு தூக்கணும். இது பார்த்துட்டு இருந்தாலே நிம்மதி போயிடும் அப்படின்னாங்க. நான் என்னென்ன சொன்னேன், ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் 2 சைடு ஸ்டோரி கேட்டுட்டு தான் நம்ம ஒரு டெசிஷன் எப்போவுமே எடுக்கணும். ஆனால் நான் ஒன்று தான் சொன்னேன், நடந்த விஷயம் சொன்னேன். என்னோடய சைடு ஆஃப் த ஸ்டோரி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ அழுதுட்டு நிற்கிற, ஒன்றும் ஒரு ஃபீலிங்குமே கொடுக்காம நீ ஓகேவா இல்லைன்னு கேட்காத ஒரு ஆளுக்காகவா நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. கரெக்டு தான், ஆனால் எனக்கு தான் அது தோணிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது அதுக்கு? உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் அது உள்ளே வச்சுக்கோ. உன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மதி. நீ அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குற ஆள் தானே, உனக்கு என்ன தான் ஆச்சு, அவ்வளோ சொல்லுவியே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அக்கா ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்தில் மச்சான் கால் பண்ணிட்டாங்க, அக்கா ஹஸ்பண்டு. மச்சான் என்ன ட்ராவலு, இப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவியே, ஸ்டோரி போடுவியே, அதில் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் உண்மையிலே ஃபாலோ தான் பண்ணுறேன், ஒரு இடத்துல லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரித்தேன். மச்சான் சரி, நான் உனக்கு அவ்வளோ ஸ்டாண்டர்டு நான் செட் நீ ஸ்டாண்டர்டு உனக்கு நீ செட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். நீ என்னோடய ஸ்டாண்டர்ட்லேயாவது எனக்கு வேண்டாது, உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விழுந்து நீ யாருக்கிட்ட நீ போகிற, அதெல்லாம் தேவையே இல்லை, உன்னோட ரேஞ்சே வேறு அப்படி இப்படின்னு அவர் என்ன செம்ம மோட்டிவேஷன். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு சைடு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தானே வலிக்குதுன்னு எனக்கு ஒரு பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒரு லெசனாக நான் நினச்சிக்கிறேன். எப்போவுமே நமக்கு கொடுத்து திரும்ப வரணும்னு இல்லை, அண்ட் நம்ம கொடுத்தது அவங்க அப்படி தான் அதை எடுக்கணும்னு இல்லை. கரெக்டாக இல்லை? ஆமாம், அப்படியே போச்சா. அப்புறம் ஹால்லேயே படுத்து தூங்கிட்டேன், செம்ம தலைவலி. கொஞ்சம் கஞ்சி குடித்தோம் நானும் அக்காவும் எந்திரிச்சிட்டு. கஞ்சி பச்சை மிளகா ஃப்ரை அக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. பச்சை மிளகா ஃப்ரை, கஞ்சி ஆல்ரெடி வெச்ச ரைஸே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் தூங்கணும், அம்மாக்கிட்ட வீடியோ கால் பேசினோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அம்மாகிட்ட பேசினதுக்கப்புறமா
ஐ மீன் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தூங்கிட்டோம், மறுபடியும் எழுந்திரிச்சிட்டோம். அப்புறம் ஃபுல்லாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அக்கா வந்து சாம்பார் பண்ணி கொடுத்தாங்க. தேங்காய்லாம் அரைச்சிட்டு வேறு லெவலில் ஒரு சாம்பார். அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை. நான் இடையில அக்காவுக்கு இந்த கட் பண்ணுறது, வெஜிடபிள் சாப் பண்ணுறது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணேன். நான் இடையில இப்படி மூடு இப்படி ஃபேஸ் இப்படி மாறும்போதெல்லாம் அவள் வந்து இதுக்கெல்லாம் வர்த்தே இல்லை, நீ இதுக்கு போய் இப்படி வாழ்ற பார்த்தியா, நீ டீனேஜ் லவ்வா, டீனேஜில் இருக்கிற மாதிரி எதுக்கு பிஹேவ் பண்ணுற, அந்தளவுக்கெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கொடுத்த கிஃப்ட்டு அந்த மெமரி எல்லாமே தூக்கி போடணும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ தான் நினச்சிட்ருக்க வர்த்தே இல்லாமல். நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ எத்தனை பேர் உன்னை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நீ அவங்கள ரிஜெக்ட் பண்ண. மேபி அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கடவுள் ஒன்று கொடுத்தா நீ நினச்சிக்கோ, அவ்வளோதான் அப்படின்லாம் அக்காவும் சொல்லி எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஆறுதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் படுத்தோம். அப்புறம் சருவுக்கு கால் பண்ணோம். அங்கே தான் ஃபன்னு. சருவுக்கு கால் பண்ணி, சரு எப்படா நாங்கள் கால் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரு வந்தது, நாங்கள் 3 பேரும் சிரிக்க ஆரம்பித்தோம். அவங்களும் மறுபடியும் என்ன அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வைஸுங்கிறத விட எனக்கு என்னோடய வேல்யூ அவங்க எனக்கு உன்னோட வேல்யூ என்ன தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீ எப்படி இருந்த ஆள் தெரியுமா, நீ ஏன் இப்படி இருக்க, இதே தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஆமாம்ல, நம்ம இப்படி இல்லைல்லன்ற ஒரு இது தோணி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைட்டாக அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேசினோம், பாட்டு கேட்டோம், மறுபடியும் பேசினோம், மாடிக்கு போனோம், அங்கேயும் பேசினோம். அக்கா, நான், சரு உண்மையிலே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. கண்ணு வைக்கக்கூடாது யாரும், பட் ஸ்டில் சொல்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக த்வீப் மெசேஜ் அனுப்பியிருந்தார், நான் ஓகேவா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் அந்த ஒரு ட்ரிப்பில் பார்த்தது அவரை என்ன ஞாபகம் வச்சுக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலி இதை சொல்ல நான் மறந்துட்டேன். நேற்றே இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னை இவங்க கால் பண்ணாங்க. அந்த ராமேஸ்வரம் நான் சொன்னேன்ல, அந்த ஓட்டோ அண்ணா, அவங்களுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன்ல, அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சேஃபாக போனீங்களா, ஏன் ஃபோனே பண்ணலை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நானும் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க பாப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது கலர் பென்சில். ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கேட்டாங்க, லெட்டெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு. அவரும் ரொம்ப அக்கறையோடு கேட்டாங்க என்னை ஞாபகம் வச்சுட்டு. இட் ஃபெல்ட் ஸோ குட் டு பி ஹானஸ்ட். அதுவும் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புள்கிட்டேருந்து எனக்கு அந்த கைண்ட்னஸ், அந்த கேர் வரும்போது உள்ள அவ்வளோ அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஓகே, நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கும் ஏதோ ஒரு வழியில் நல்லதெல்லாம் வருது, அந்த ஒரு ஃபீலிங். மோனி நிறைய என்கிட்ட வந்தான். ஆக்சுவலி நான் அப்படி அழுதப்போ ஜோசி என்கிட்ட எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாள். அவளுக்கு அந்த பேம்பரிங் அவளுக்கு அது தெரியாது, அவள் அதுக்கு கட்டுப்படவே மாட்டாள். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அப்படி அழுதப்போ என் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருந்தாள். அவள் கதலை, நான் அவளை பிடிக்கிறேன், என்னால் முடியல சொல்லி பிடிக்கிறேன், பார்த்துட்டே இருந்தாள். ஸோ நானும் ஒன்று டிசைட் பண்ணேன், இட்ஸ் ஓகே டு கெட் ஹர்ட், பட் இனிமேல் நான் எனக்கு பவுன்ஸ் பேக் ஆகணும், என்னாலே முடியலை. மேபி ஒன்று ஆகிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ். அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த 2 பீப்புளையும் எடுத்துட்டேன். இனிமேல் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகணுன்னா எந்த ஃபாஸே நானே ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிருந்த ஒரு இருக்குது. லைக் நிறைய பிரச்சனை வரும், கொஞ்சம் அழுவேன், கொஞ்சம்
கஷ்டப்படுவேன். பட் ஐ வில் பி ஓகே. நானே அது ஆயிருக்கேன். ஸோ இன்னும் அது ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் எனக்கு பிரதி ஞாபகமாகவே இருந்துச்சு. ஐ மீன் பிரதீக்ஷா ஞாபகம் தான், பிரதி ஞாபகமாகவே இருந்துச்சு. அவங்க ஒரு ஜுவல்லரி பாக்ஸு என்கிட்ட இருக்குது. நான் எனக்கு கிஃப்ட் அது. அவங்க எப்போ என்கிட்ட ஜுவல்லரி கேட்டாங்களோ அப்போவே நான் நினச்சேன், ஓகே என்ன மாதிரி ஒரு ஜுவல்லரி ஃப்ரீக் அவங்கன்னு. அவங்களுக்கு அது சர்ப்ரைஸாக மண்டே கொடுக்கலான்னு நான் எடுத்து வைக்கிறேன். அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி ப்ரைடில் 2nd anniversary, ஒர்க் ஆனிவர்சரி. அவங்க எனக்கு விஷ் பண்ணது அவ்வளோ, ஐ மீன் ஏதோ பிடிஎஃப் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஃபீல் பண்ணி எனக்கு எஃபர்ட் போட்டு டைம் போட்டு எனக்கு அதை க்ரியேட் பண்ண இட் ரியலி ஃபெல் குட். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நினைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க அதை எனக்கு அந்த கொடுத்தது ரியலி இட் மேட்டர்ஸ் டு மீ அலாட். இன்னொன்று இதை சொன்னேன்ல, ரூமில் இருக்கிற நிறைய விஷயங்கள் போச்சு, எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிடுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் எரிக்கணுமா, சரி பார்ப்போம். எது பண்ணால் எல்லாம் பாஸ்ட்டு தான். இப்போது எது என்ன ஹர்ட் பண்ணிச்சோ இனி நானும் அங்கே இருக்க விரும்பலை. நானே ஒன்று செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணது என்ன தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன்கிட்ட நான் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருந்தேன். அது ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர், அதுதான் அவங்க எனக்கு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு அவங்களுக்கு, அதுவும் நான் வீட்டிலலாம் சொன்னேன், நான் இவங்களை கல்யாணம் பண்ணால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க கோவப்படுறது மாதிரி இல்லை, ரொம்ப சைக்கோ டாக்ஸிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போவே நான் அந்த ரிலேஷன் எனக்கு வேண்டாம், அந்த ஒரு மேரேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இன்ன வரைக்கும் நான் அதை நினச்சேன், ரிக்ரெட் பண்ணதே இல்லை. அப்புறம் நான் யோசித்தேன், ஒரு ரெட் ஃப்ளாக் பார்த்ததுக்கே நான் வேணான்னு சொல்கிறேன். அண்ட் அத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு குறை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த பர்ஃபெக்ட் பர்சன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு. ஆனால் எந்த ஒரு இதில் எனக்கு அது மாறிச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு டிசிஷன் அன்னைக்கு நான் செல்ஃப் ரியலைஸ் அன்னைக்கு நான் எடுத்த டிசிஷன் எனக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு. இப்போ அது எனக்கு ரியலைஸ் ஆகுது. எல்லாருக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும், நான் இதை டவுன்ஃபாலாக ஏற்றுக்கிறேன். ஒரு ஆளை எவ்வளோ எனக்கு பாசம் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அது டிசர்விங்கான அந்த பர்சன் வரட்டும், அள்ளி அள்ளி கொடுப்பேன். இன்னும் நிறைய லவ் உள்ளே இருக்குது, இன்னும் மூடி 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 வரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வெளியே எடுத்துடுவேன். வேறு மாதிரி இருக்கும் அது. வேறு என்னாச்சு, நானும் ஆக்சுவலி பிரதீக்ஷா லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்களோன்னு தோணுச்சு. முன்னாடியே இருந்திருந்தால் செம்ம க்ளோஸாக இருக்கும். நல்ல ஒரு பர்சன். எனக்கு அவங்க எப்போ என்கிட்ட பேசினாலும் எனக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும், ஒரு மிரர் மாதிரி. நான் ரொம்ப எம்பத்தட்டிக், அவங்களும் ரொம்ப எம்பத்தட்டிக். அவங்க டிசிஷன் எடுக்கிறது, அவங்க பேசுகிறது, ஆனால் அவங்க அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க அந்த மாதிரி வார்த்தை, நானும் மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசுவேன். ஆனால் அவங்க பேசுறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. ஓப்பனாக கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே நான் ஓப்பன் கான்வர்சேஷன் அப்ரிஷியேட் பண்ணுவேன், என்கரேஜ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு ஃபன்னு, வாஷ்ரூமில் அந்த ஸ்ப்ரிங்க்லர் இருக்குல்ல, அது உடஞ்சிருச்சு. தண்ணி போயிட்டே இருக்குது. அங்கே அதை ஆஃப் பண்ண ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலி இந்த ஹோல் பில்டிங்க்கே ஒரு டேப்பு தான் ஆஃப் பண்ணுற இது. எனக்கு செம்ம டென்ஷன். ப்ளம்பரை கால் பண்ண, அவங்க ஒரு ப்ளம்பர் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் ஆன்லைனில் ஏதோ ஒரு ப்ளம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க மடித்து துணி கட்ட சொன்னாங்க. அப்போ தான் தண்ணி வர்றது நின்றுச்சு. ஐயோ செம்ம டாஸ்க்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு,
அக்கா எனக்கு நிறைய கிஸ் கொடுத்தாங்க, ரொம்ப பெருமையாக பேசினாங்க, நிறைய கட்டி பிடிச்சாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எவ்வளோ ஸ்ட்ராங் உமன் உனக்கு தெரியுதா இல்லையா, எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பியே, உனக்கு என்னம்மா ஆச்சு, இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, ஐ வில் பி பெட்டர். அப்புறம் பீட்டா வந்து ஜோசியை துரத்திட்டே இருக்கா. எனக்கு டென்ஷன் ஆகுது. பீட்டானாலே ஜோசி வந்து வீட்டுக்கு வராமல் இருக்கா. அதுவும் எனக்கு பிடிக்கல. பீட்டாவோட 2 குழந்தைங்க உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் நான் கீழே பார்க்குறதே இல்லை. எனிவேஸ், எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சால்வ் ஆகி நான் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன் லைட்டாக, கொஞ்சமாக. இன்னும் பெட்டர் ஆகுவேன் நம்புகிறேன். அவ்வளோதான். டேட்டான்.